என்னோட வாழ்க்கையை பத்தியும் கவலையே படாத உங்களை பத்திலாம் நான் என்ன கவலைப்படணும்? யாரும் வர தேவை. யாராச்சும் பின்னாடி வந்தீங்க தெருவுல வச்சு அசிங்கப்படுத்திடுறேன். சம்மோ, இப்ப எதுக்கு இப்படி கலங்கி போயிருக்க? பரணி என்ன உன்னை ஒரேடியா தலைமொழிகிட்டா போயிட்டா? இல்ல சம்மோ, உன்னையும் பரணியும் பிரிக்கிறதுக்கு அந்த சவுந்தரபாண்டி பேயா அலையிறாளே, அவன் என்ன இன்னைக்கு நேரத்தான் இந்த வேலையை செய்தான்? இந்த பாரு, அவன் என்ன ஆட்டம் போட்டாலும், அவன் என்ன வேலையை காட்டினாலும் பரணி உன்னை விட்டு போயிருவான்னு நினைக்கிறியா ஐயா? யோ மச்சான், இதுக்கெல்லாம் உடஞ்சு போய் உட்காந்துருந்தா எப்படி? பரணியை பத்தி உனக்கு தெரியாதா? ஒருவேளை பரணிக்கு உன்னை விட்டு பிரியணும்னா எப்போ போயிருக்க மாட்டாளா? இல்ல அமெரிக்கா போனா உன்னை மறந்துடுவாளா? அண்ணே, நான் ஒண்ணு சொன்ன கோச்சுக்கிடாத. பரணி உன் மேல அம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தாலே, அவளோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு நீ அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைப்பேன்னு அவ தீவிரமா நம்பினான்னு. நீதானே அவளை ஏமாத்திட்ட. அண்ணன், பரணி கேக்குறதுலயும் நியாயம் இருக்கா இல்லையா? உன் தங்கச்சிங்கன்னா அவங்கள விருப்பப்படி படிக்க வைக்கலாம், அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா பரணி, அவளையும் என்ன நீ ஒரு பொண்ணு மாதிரி பார்க்கவே மாட்டேங்க. ஆறு சொன்னாலும் சொல்லாட்டியும் பரணி தானே நம்ம வீட்டோட கொலச்சாமி. அம்மையோட இடத்துல இருந்து அவதாம்னு எல்லாரையும் பாத்துக்கிட்டா. நீயே யோசிச்சு பாரு, உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு போனவ எனக்கு ஒண்ணுன்னதும் கோவத்தெல்லாம் தூக்கி வீசிட்டு வந்தாலே, அந்த பாசத்தை என்ன நீ மதிக்கவே மாட்டேங்கிற. நீதான் எல்லான்னு நினைச்சு வந்தவன ஒரு தாய் கோழி மாதிரி இந்த வீடு மொத்தத்தையும் தன்னோட ரெக்கைக்குள்ள வச்சுக்கிட்டவன பரணி. அவ ஆசைய, அவ விருப்பத்தை நீதானே நிறைவேற்றணும். இப்ப ஒரே முட்டை அவளுக்கு தடை போட்டு நிக்கிறது நியாயமான? நீயே சொல்லு. நீ படிக்கலதால, ஆனா இந்த ஊர்லயே பெரிய புத்திசாலி என் மவன் தான் பெருமையா நினைப்பல. எந்த இடத்துல யார் என்ன கேட்டாலும் அதை சாதிச்சு கொடுக்கிறவன் என் மவன். அப்ப ஏற்பட்ட மவன் அவன் பொண்டாட்டி ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கலன்னு எனக்கு வருத்தம் இருக்குல்ல. அண்ணன், எல்லா விஷயத்திலயும் எங்க அண்ணன்னு உன்னை பெருமையாத்தான் நினைப்பேன். ஆனா பரணி விஷயத்துல தப்பு பண்ணிட்டன. நீ அவளை ரொம்ப காயப்படுத்திட்ட. இது ரொம்ப தப்புன்னு. இல்ல, அவதான் உன் உசுருன்னு நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க தேவையில்லை. அதே நேரத்துல இப்படி உட்கார்ந்து இருந்து எதுவும் மாறப்போறதும் இல்லை. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கிற தைரியமே தான் புருஷன் தனக்கு பின்னால இருக்கிறாங்கிற நினைப்புதால. இந்த பார், பரணி தனியா போயிருக்கதே நீ பின்னாடி வருவேங்கிற நம்பிக்கை தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்ன முடிவு எடுக்கணும்னு நீயே முடிவு பண்ணு. இதுக்கு மேல யாரும் இங்க எதுவும் பேச வேண்டாம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இதுக்கு மேல அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ எடுக்கட்டும். வாங்க. எனக்கு மட்டும் இங்க என்னல வேலை? நான் இல்லாம நீ மட்டும் தனியா என்னல செய்ய போத? ஒரு புருஷன் தப்புன்னா பொண்டாட்டி திருத்தணும். நீ கோவப்பட்டா நான் உன்னை சமாதானப்படுத்தணும். நான் வரம்ல, இந்த உலகத்துல நீ எந்த மூளைக்கு போனாலும் நான் உன்னை தேடி வருவோம்ல.
இந்த அமெரிக்காக்கு இதானே? ஆமா இதான். இந்த அமெரிக்கா பர்மிஷன் இங்க தானே கொடுப்பாவ? இதுதான்ப்பா இந்த இடம் தான். ஏய் இங்க தானே இந்த வீசான்னு சொல்லுதாவல? ஓ சாமி இதான்ப்பா, காசை கொடு, நமக்குன்னு வந்து மாட்டுது பாரு. இல்லை எங்க ஊர் திருச்செந்தூர்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு அம்புட்டு பெரிய பஸ்லயே 600 ரூபாய் தான் கொடுத்தேன். நீ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க கூட்டு வரதுக்கு 200 ரூபாய் கேட்க? பகல் கொள்ளையால ஆளை கொடு, காசை கொடு. 200 ரூபாய்க்கு இவ்வளவு ரோதனை. போ போ. ஐயா இந்த அமெரிக்கா போறதுக்கு பர்மிஷன் இங்க தானா? ஆமா இங்கதான், லைன்ல நில்லுங்க. அக்கா சொல்லுங்கப்பா. அமெரிக்கா போறதுக்கு இங்க தானா? ஆமாப்பா. போர்டு போட்டுருக்கலாம். யோ 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 நில்லியா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அண்ணாச்சி என் பொண்டாட்டி டாக்டர், அவ அமெரிக்கா போறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு உள்ள போயிருக்காவ. நான் அவ துணைக்காக தான் உள்ள போயிட்டு இருக்கேன். யோ அறிவுல உனக்கு? யாரா இருந்தாலும் அது இருக்கு பார் கியூ, அதுல நின்று தான் போகணும். நேரடியா உள்ள போக முடியாது. போ கியூல நில்லு. அண்ணாச்சி அமெரிக்கா போறதுக்கு அவங்க நாட்டு வாசல்ல கியூல நின்னா பரவாயில்ல, எதுக்கு இங்கிட்டே நிக்கணுமா? ஆமாயா, டிஸ்டர்ப் பண்ணாம போய் நில்லுன்னு சொல்றேன்ல. பரணி யோ போயா. பரணி யோ போ போன்றல. அண்ணாச்சி அண்ணாச்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம கடைக்கு சாமான் வாங்க வருவீங்களா? நீங்க எந்த ஊரு? குஜராத்தா? நான் திருச்செந்தூர். திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கடை பக்கம் வரணும். இருக்கட்டும், லைன் இருக்கு பாரு, போய் நில்லையா? இல்ல அண்ணாச்சி போயா. அக்கா மலரக்கா எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? மாமா போய் நில்லுங்க. நான் போய் கீழே நில்லுங்க, போங்க. பின்னாடி போங்க. மலரக்கா ரொம்ப நேரம் கழிச்சு பின்னாடி போய் பாக்கமா? நில்லுங்க. இல்ல அக்கா இங்க பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கே. போய் கீழே நில்லுங்க, போங்க. பின்னாடி போய் நில்லுப்பா. பின்னாடி போங்க, ஐயோ பின்னாடி போங்க, போங்க பின்னாடி. வாங்க இப்படி வந்து பின்னாடி நில்லுங்க, வாங்க. சார்வாள் நீங்களும் அமெரிக்கா தான் போத்தீரா? வாட் யூ வாண்ட்? இல்ல அமெரிக்கா போறவங்களா நல்லா படிச்சவளா இருப்பாவ, நல்லா பணக்காரா இருப்பாவ, அவங்கெல்லாம் கூட வந்து ரோட்ல வந்து நிக்கிறாங்களே, அதான் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, அதான் கேட்டேன். அப்படிதாயா, இங்க அமெரிக்கா போகணும்னா இங்க நின்னுதான் ஆகணும். அமெரிக்காவுக்கு போனா ரோட்ல நிக்கணுமா? சார்வாள் எங்க ஊர் ஏசி தியேட்டர்ல 500 ரூபாய் டிக்கெட்டுக்கு இதை விட பெரிய ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சிருப்பாவ. லட்சமா கொடுத்து அமெரிக்கா போறாவ இப்படி ரோட்ல பிளாட்ஃபாரத்துல நிப்பாவ. லுக் அது அப்படிதான், இஷ்டனா நில்லு, இல்லனா போயா. வந்துட்டான். இந்த தமிழ்நாட்டுல ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு மதிப்பில்லையா? இப்ப பாருங்க நான் ஆறுன்னு காட்டுதான் பாருங்க. சார்வாள் இங்கதான் அமெரிக்கா போறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னாவ, உள்ள ஏர்பிளைன் சத்தமே வரலையே, போய் சொல்லுதீங்களா? யோ பேசாம அந்த பக்கம் போயிடு, இல்லனா உன் உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. ஏலே ஆற பயமுத்துற நீ? ஆறு தெரியுமா? என் மச்சான் திருச்செந்தூர்ல இன்ஸ்பெக்டர், நான் திருச்செந்தூர் பிரசிடென்ட். நீ என்னையே மெட்டி பாக்கியா? என்னையே மெட்டி பாக்கியா? நீ ஆறு தெரியுமில நானு? ஏய் மரியாதையா போயிடு, இல்ல உன்னை சுட்டுடுவேன். சுட்டுடுவி போயா, தொந்தரவு பண்ணாத போ. வந்துட்டான் பேக் எடுத்துட்டு. இருல நான் ஆறுன்னு காட்டுதேன். ஆட பரவாயில்லையா, ஏப்பையா பொறுப்பா போனலாம் பண்ணுதான். பரணியை பார்த்தானே என்ன தெரியலையா? ஹலோ இல்ல எங்கெல்லாம் இருக்க? மெட்ராஸ்ல பரணியை பிடிச்சிட்டியா? இல்லப்பா நான் பஸ்ல வந்து இறங்கினேன், அவ ட்ரெயின்ல வந்து எங்க இறங்கி எப்போ வருவான்னு தெரியல. இப்ப எங்கெல்லாம் இருக்க? அவ எங்கிட்ட சுத்தினாலும் கரெக்டா அவ அந்த அமெரிக்கா பர்மிஷன் வாங்குறதுக்கு அங்கிட்டு தானே வந்தானு, அதான் அங்கிட்டே வந்து வெயிட் பண்ணுதேன். எப்படியும் இப்படி வரும்போது பிடிச்சிடுவேன். அதால பார்த்தேன், என் மாமன் யாரு புத்திசாலியாச்சே, பிரசிடென்ட் ஆச்சே. ஆனா இங்க இருக்கிற கூர்க்கா தொலை தான் தாங்க முடியலப்பா. கூர்க்காவா? ஆமா, ஒரு மனுஷ மக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குதானுங்களா? ஆயா போயா என்ன பேச்சு பேசானு தெரியுமா? ஆனா ஆக்கம் கிட்டவனுங்களா, நீ சொல்ல வேண்டியதான்ல எங்க ஊர்ல நான் பெரிய பிரசிடென்ட். எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, காசுக்கு பிரயோஜனப்படல. அவன் நல்ல நேரம் நான் ஊருக்கு வரும்போது அருவாள் எடுத்துட்டு வராம வந்துவிட்டேன். இல்ல 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 ஆக்கம் கிட்டவன
அவசரப்பட்டு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தொலைச்சிடாதல, ஊர் பேர் தெரியாத இடம். இந்த பாரு, நல்லபடியா பரணியை தேடி கண்டுபிடிச்சு அவளை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி அவளை கூட்டு வர வழியை பாருல. இப்போ அதுக்கு தானே வந்திருக்கேன். கண்டிப்பா அவளை கூட்டிட்டு தான் ஊருக்கு வருவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி, வேற ஒன்றும் இல்லையா? அப்புறம் நீ அப்பப்போ கடை பக்கம் போய் பாரு. பாவம் அந்த வெட்டுக்கிளி பையன் ஒத்தையில நிற்பான். அவனை மாத்துறது கூட ஆள் கிடையாது. நீ போய் கடையில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவனை சாப்பிட வீட்டுக்குலாம் அனுப்பிவிடு. சரியா சரியா. அப்புறம் எசக்கிய கடை திறக்காம பார்த்துக்க. கடைலாம் திறக்க வேண்டாம்னு சொல்லி அவகிட்ட. விடியா, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ ஏன் கவலைப்படுற? நீ அங்க வேலையை பாரு. வாங்க, நானே உங்களை கூப்பிடணும்னு இருந்தேன். தோ நிக்காம பாருங்க அந்த கூர்க்கா. அவன் என்னைய உள்ள விட மாட்டேங்க. நான் என்ன பண்ண என்ன கூப்பிட்டு போட்டீங்க? நான் என்ன சொல்றது கேளுங்க ஐயா, நான் சொல்றது கேளுங்க. யோ ஐயா கீழ போடு. செக் பண்ணிடுச்சா? யோ புரியா பேக். இவன் என்ன அவன துப்பாக்கி எடுத்து நீட்டான். நல்லா செக் பண்ணு. ஓகே சார். சார் பாகி சார் உள்ளார பாம்பு எதுவும் இல்ல சார். ஆமா. என்ன சார் பாமுக்காக என்னை சுத்தி போடுதியே? இல்லை, நான் பாம்பு எடுத்துட்டு வர மாதிரியா இருக்கு. நீ தான் சொன்னியா அவங்கிட்ட? ஐயா, பாமுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா? என் சம்சாரம் அமெரிக்கா போறதுக்காக வந்திருக்கா. அவ துணைக்காக நான் வந்தேன். அவன் உள்ள போயிருக்கா. அவ கூப்பிடுறதுக்காக வந்தேன். இவன் டெரரிஸ்ட் மாதிரி தெரியுது. வேஷம் போட்டு வந்திருக்காயா? இவனை ஜீப்ல ஏத்துங்கயா. இது வேஷமா? ஐயா ஐயா, வேஷம்லாம் இல்ல. நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன். இவனை ஸ்டேஷன்ல வச்சு லாட கண்டாதான் இவன் யாருன்னு தெரியும். இவனை இழுத்துட்டு வாங்கயா. நான் சொல்லு ஐயா, நான் இல்லை ஏன் துப்பாக்கி மாத்தல. வா வா ஓடா. ஐயா நான் சொல்ல சரவா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. என் மச்சான் கூட பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். நான் வேணா போன் அடிச்சு அவங்க கிட்ட பேசிக்கிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் என் சம்சாரத்தை பார்க்க தான் வந்தேன். நான் சொல்லுங்க, எனக்கு திருச்செந்தூர் எஸ்பி நல்லா தெரியும். பரணிக்காக தான் சார் வந்தேன். அவர் டாக்டர். அவளை கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன் சார். அவன் உள்ளதான் சார் இருக்கா. வேணா கூப்பிட்டு பாருங்க சார். ஏரியா யோ ட்ரம்ல என்னையா பாத்துறீங்க? யோ ஏத்துக்கேவனா உள்ளதா சார் சொல்றது கேளுங்க சார். சண்முகமா, இவன் இங்க என்ன பண்றான்? நான் சொல்றத கேட்காம என்ன தள்ளுதீங்க? ஐயோ சார் என்ன பண்றீங்க? சண்முகம், ஏய் சண்முகம், பரணி அதோ பரணி பரணி இதோ ஏசம். நீ எப்படிடா இங்க? நான் சொன்ன நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே. தோ பாருங்க பரணி டாக்டர். தோ நிக்கா பாருங்க. இவதான். சார் என்னாச்சு சார்? என்னோட ஹஸ்பண்ட் எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? என்னது? இவன் உங்க ஹஸ்பண்டா? கான்சுலேட் கேட்டுக்கிட்ட நின்னு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் உங்க ஹஸ்பண்டா? ஆமா சார். நான் என்னோட விசா வெரிஃபிகேஷனுக்காக இங்க வந்திருக்கேன். இதோ இந்த ஃபைல்ல என் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கிற ஆதாரம்லாம் இதுல இருக்கு சார். நீங்களே பாருங்க. இல்ல இத நான் சொன்னோம்ல, அந்த கேட்க மாட்டேன். சார், நான் இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு என்ன தேடி வந்திருக்காரு. இவருக்கு விவரம் எதுவும் தெரியாது. மத்தபடி வேற எந்த இன்டென்ஷனும் இவருக்கு இல்ல சார். இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு தேவையில்லாம மீடியா ஹைப் ஆகும். பாத்துக்கோங்க மேடம். இவரோட பிஹேவியர்ல தான் சந்தேகப்பட்டிருக்காங்க. மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. இனிமேலாவது இவரை ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்க. இறங்குங்க முதல்ல. இந்தாங்க சார் உங்க பேக். புடிங்க. நன்றி சார். திருச்செந்தூர் வந்து வீட்டுக்கு வாங்க. கோயில நமக்கு ஆள் தெரியும். குடும்பத்தோட வந்தீங்கன்னா கோயில தரிசனம் நல்லா பார்க்க. இங்கயா இங்கிட்டு வேணாம்ல. இது ராசியில நம்ம வேற எங்கேயாச்சும் போய் அமெரிக்கா டிக்கெட் எடுத்துடுவோம். ஏய் லூசு, இது என்ன ஃப்ளைட் டிக்கெட் கவுண்டர் நினைச்சிட்டு இருக்கியா? கான்சுலேட் கவுண்டர். மரியாதையா அந்த பக்கம் ஓரமா யாரையும் மறைக்காம நில்லு. நான் இன்டர்வியூ போயிட்டு வந்துடுறேன். சரியா? போ போடா. வந்துட்டான் விவஸ்தை கட்டவன். அவர் உங்க ஹஸ்பண்டா? ஆமா. யா இந்த குடி. இல்ல ஃபெயில் அடிக்கல குடி. இந்தாங்க நீங்களும் குடிங்க. தேங்க்ஸ்ங்க. ஐயோ ஜூஸ் ஜூஸ் ஜூஸ். என்னங்க சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் துப்பாக்கி எடுத்து நீட்டினா எப்படி? என்ன சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிடுங்க. மா மா என்னல? இந்தா எசக்கி மைனி கால் பண்ணுது. எசக்கியா? சொல்லுடி. எனக்கு சம்முவ பையன் ஞாபகமாவே இருக்கு. ரொம்ப புலம்புதான அவன்? அத்தை
நீ கவலைப்படுவேன் தான் நான் உனக்கு போன் போட்டேன். அண்ணன் மெட்ராஸுக்கு போயிருக்கத்த. கேட்டி என்னடி சொல்லுத? நெசமாவா? எப்ப போனா? பரணி தான் அவனை வரக்கூடாதுன்னு சொன்னால. நானு அப்பா ரத்னாக்கா இம்புட்டு பேரும் நைட்டு அண்ணன் கிட்ட பேசி அண்ணன் மனச மாத்தி விட்டாச்சு. அண்ணன் சென்னைக்கு போயிருக்கு. பரணிய எப்படியும் பாத்துருமா. அப்படியா? ஏத்தா சம்மு இப்பதான் போன் பண்ணா. அவன் மெட்ராஸ்ல அமெரிக்காக்கு அந்த பெர்மிஷன்லாம் வாங்க போவாங்கல்ல, அங்க போய் நிக்கான். எப்படியும் பரணி இங்க வந்துருவா, நான் பாத்துருவேன் இருக்கா. நீ ஒண்ணு கவலைப்படாம இரு. என்னம்மா? ஹிலே சம்முவா மெட்ராஸ்க்கு போயிருக்கானால. நெசமாவா? அண்ணே சம்முவத்துக்கு நல்ல 4 வார்த்தை எடுத்து சொல்லுன. பரணிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவளை சமாதானப்படுத்தணும்னு சொல்லுன. ஏத்தா நீ கவலைப்படாதா, அதெல்லாம் அவன் பாத்துக்கிடுவான். பரணிய பார்த்து சமாதானப்படுத்தி அவன் அழகா கூட்டு வருவான் பாரு. ஆமாண்ணே, 2 பேரும் ஒரு புள்ளைய பெத்து என் கையில கொடுத்துடட்டும். நான் அதை தங்கமா வளர்த்துப்பேன. ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டு அவ எந்த நாட்டுக்கு வேணா போகட்டும், என்ன வேணா செய்யட்டும். ஏத்தா நான் எப்படித்தான் இதை அப்படியே நேரில் சொல்ல முடியும்? அப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அதை அவன் புரிஞ்சுக்கிடுவான். பேசாம விடு. மா குடுமா. மாமா அத்தாங்கிட்ட நான் வேணா பேசவா? 2 பேருக்கும் சென்னையில சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும்னு அவர்கிட்ட சொல்லவா? கூறுகட்ட பையல இவன் ஒருத்தன். ஏலே அதெல்லாம் பெரியவங்க பேச வேண்டிய விஷயம் இல்ல. நாங்க பேசிக்கிறோம், நீ போன கொடு. போன கொடு பேசாம. ஓஹோ, இப்படி பிளான போட்டு தான் அவங்க அந்த வெறும் பையில பரணி பின்னாடி அனுப்பியிருக்காங்களோ. அண்ணா இங்க பால் காஞ்சிருச்சு, நான் பிறகு பேசட்டுமா? சரி 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 சரிதா பாரு. சரி. ஏ பாக்கியா, என்னைய தாண்டி நீ ஒரு பிளான போடுதியா? முடியாதுடி. அப்பனுக்கே தண்ணி காட்டினவன் நான். பார்த்துடுறேன் பார்த்துடுறேன். ஏம்லா, நான் சென்னையில மெரினா பீச் ஒண்ணுதான் இருக்கும்னு நினைச்சா இங்க அங்கங்க ஒவ்வொரு பீச்சா இருக்கு. இது பாரு, அங்க இருக்கல அந்த ரெசார்ட்ல தான் நம்ம ரூம் புக் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏம்லா, நம்ம ஊர்லயே ஒரு பீச் இருக்கு, ஆனா அது சிறுசு. இந்த பீச் அதை விட பெருசா இருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் சென்னைக்கு வந்த? இல்லை, நான் உன் புருஷன், உனக்கு பாதுகாப்பா உனக்கு துணையா நான் வரணும்லா, அதுதான் வந்தேன். உனக்கு தானே அமெரிக்கா போறதே பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? ஒருவேளை நான் அமெரிக்காக்கு போறத தடுக்கணும்னு வந்தியோ? நான் அம்புட்டு சொல்லியும் அந்த காரணம் உனக்கு புரியல, பிடிக்கவும் இல்ல. சரி விடு, நீ அமெரிக்காவுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்ட. ஒரு நல்ல புருஷனா உன்னை பத்திரமா அனுப்பி வைக்கிறது என் கடமை இல்லையா? ஓஹோ, அப்போ கடமைக்காக தான் வந்திருக்கல்ல? நீ அதை கடமைன்னு சொல்லு இல்ல கடன் சொல்லு. பாரு, நீ எங்க இருந்தாலும் பத்திரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காக தான் வந்தது. நான் மட்டும் இன்னைக்கு நேரத்துக்கு வரலன்னு வெயி, உன்னை என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? என்ன செஞ்சிருப்பாவ? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்க வச்சிருப்பாவ. அப்படித்தானே? இந்த ஆளுக்கு ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அனுப்பி விட்டுருப்பாவ. சாதாரண ஸ்டேஷன்லாம் இல்ல, NSA கஸ்டடிக்கே கொண்டு போயிருப்பாங்க. தேச பாதுகாப்பு அச்சுறுத்தல் விளைவிச்சதுன்னு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பாம்பு வச்சிருந்தேன்னு சொல்லி நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல உள்ள அனுப்பி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி இருப்பாங்க. இதெல்லாம் நான் எங்களை கண்டேன். உன் கூட துணையா வரணும்னு நினைச்சேன். நீ என்னை விட்டு வராம வந்திருந்தா நான் கூட பத்திரமா வந்திருப்போம்ல. அதை விடு. ஆமா, அந்த செக்யூரிட்டி கிட்ட என்ன சொன்ன? யாரு? அங்கிட்ட ஒரு துப்பாக்கி வச்சு நின்று இருந்தானே அவனா? ஆமா, அவர்கிட்ட தான். அது அமெரிக்காவுக்கு இங்க இருந்தா போறேன்னு சொல்லுதாவ. அப்புறம் ஏன் பிளைட் சத்தமே கேட்கலன்னு கேட்டேன். இல்ல என்ன சிரிக்க? நான் ஜோக்குக்கு சொல்லல, நிஜமா தான் கேட்டேன். போடா. சரி, இந்த மெட்ராஸ்ல தேடி வந்து என்ன புடிச்சிட்ட. இப்ப நான் ஓடுறேன், என்ன புடி பாப்போம். இது என்ன சின்ன புள்ள மாதிரி மண்ணல? இல்லை வாடா, வந்து புடி. எங்க ஓடுத?
இல்ல இரு கொஞ்சம் பின்னாடி போ கொஞ்சம் நீ ஃபுல்லா தெரியற மாதிரி எடு. இல்ல போதும் இரு கொஞ்சம் முன்னாடி வாடா. இல்ல அதுக்கு மேல போனா என் கேமரால வராது. இல்ல இரு அங்கிட்ட நில்லு. ஏன் போன்ல அதுக்கு மேல போனா தெரியாதுடா. நீ நல்லா முன்னாடி வா. ஓகே அங்க நில்லு. இல்ல போதும் நில்லுடா. இல்ல முன்னாடி வா. இப்ப எடு. ஏய் பாடாங்க நில்லு. என்ன போடுதல